This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்த பதிவு 9ஆம் வகுப்பில் இருக்கிற 5வது இயலில் துணைப்பாடம். ஏன் திடீர்னு இந்த பாடத்தை மட்டும் போடுறீங்க அப்படின்னா, இதில் ஒரு பேஜ் நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன், அதை கொஞ்சம் விலைக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த லெசனே முக்கியமான லெசன் தான். இதில் மொத்தம் 4 பாக்ஸு, ஒரு வரி கூட விடாமல் படிங்க, முக்கியமானது. அதுக்காக தான் இந்த பதிவு. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன், சொன்னது அப்ரஹாம் லிங்கன். இந்த லெசன் வீட்டுக்கு ஒரு புத்தகசாலைங்கிற லெசன் வானொலியில் அண்ணா நிகழ்த்தின உரையை தான் நமக்கு லெசனாக கொடுத்துருக்காங்க. இதில் அண்ணாவை பற்றின நிறைய நிகழ்வுகள் இருக்கும், அண்ணாவை பற்றின பொன்மொழிகளும் இருக்கும். அண்ணாவை பற்றின ஒவ்வொரு நியூஸுமே முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஆளுமை அண்ணா. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. எந்த அரசு? நடுவண் அரசு. எந்த வருடம்? 2009. என்ன நாணயம்? 5 ரூபாய். இந்த மாதிரி ஒரு பாக்ஸை படிச்சுட்டு திரும்ப கொஸ்டின் கேட்டுக்கோங்க. எந்த வருடம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்தாங்க? 2010. எதனால்? அவரோட நூற்றாண்டு நினைவைப்படுத்தும் வகையாக, நூற்றாண்டு நிறைவடைஞ்சதை நினைவுபடுத்தும் வகையாக தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 திறக்கப்பட்டது. அடுத்து அண்ணாவோட பொன்மொழிகள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை, நல்ல வரலாற்றை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும்னு சொல்லியிருக்காரு அண்ணா. இளைஞர்களுக்கும் பகுத்தறிவு சுயமரியாதை தேவை, இளைஞர்களுக்கும் பகுத்தறிவு சுயமரியாதை தேவை, இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இது எல்லாமே அண்ணாவோட பொன்மொழிகள். இது 9th 5வது இயலில் துணைப்பாடத்தில் இருக்க, எடுத்து படிங்க. இந்த லெசன் பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இவர் தமிழ் ஆங்கிலத்தில் மிக சிறந்த பேச்சாளர். எழுத்தாளரான அண்ணாவை என்னன்னு கூப்பிடுவாங்க? தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைப்பார்கள். தென்னகத்து பெர்னாட் ஷா அறிஞர் அண்ணா. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு கேள்வியாக கேட்கலாம், இல்லை ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது சரியான்னு கேட்கலாம். கேள்வி எப்படி வருங்கிற நோக்கத்திலே ஆன்சரை படிங்க. பல படைப்புகள் திரைப்படங்களாகவும் தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாக முதல்ல பரப்புனவர் யார்? அண்ணா தான். 1935 இவர் என்னவா இருந்திருக்காரு? பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில் ஒரே ஒரு வருஷம் ஆங்கில ஆசிரியராக இருந்திருக்காரு. பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி இந்த இதழ்களில் ஆசிரியராக இருந்திருக்காரு. குடியரசு விடுதலை இந்த இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. இவர் முதலமைச்சர் ஆன உடனே இருமொழி சட்டத்தை உருவாக்குனார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றினார். இது எல்லாமே முக்கியமான வரிகள். இதை சார்ந்த இன்னும் சில செய்திகளையும் படிங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் ஆக சிறந்த படிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் படித்ததை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு படிப்பு 2 மடங்காகும். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சாவூரில் இருக்கிற சரஸ்வதி தான் இந்திய மொழிகளில் அனைத்திலும் இருக்கிற ஓலைச்சுவடிகளை வச்சுட்டு உக்காந்துருக்கா. சரஸ்வதி என்ன வச்சுருக்கா? அனைத்து இந்திய மொழிகள் அனைத்திலும் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எங்கே இருக்குது? சரஸ்வதி மகாலில் தான் இருக்குது. அந்த சரஸ்வதி தஞ்சாவூரில் இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுனா கன்னிமரா நூலகம். ஏன்னா எல்லா புக்குக்கும் எல்லா நியூஸ் பேப்பருக்கும் ஒரு பதிப்பு அங்கே இருக்குது. ஓகேவா? இது எந்த இடத்துல இருக்குன்னு நிறையா தடவை கேட்டாங்க. சென்னை எழும்பூரில் இருக்குது கன்னிமரா நூலகம். சென்னை எழும்பூரில் இருக்குது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னா
திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ரீசெண்டாக இந்த திருவனந்தபுரம் நடுவண் நூலகத்தை கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கன்னிமர நூலகத்தை பற்றி நிறைய தடவை கேட்டாங்க. ஓகேவா? அடுத்து கொல்கத்தாவை கேட்கலாம். 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. அடுத்து உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது அமெரிக்காவில் இருக்கிற லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற நூலகம் தான் உலகிலேயே மிகப்பெரிய நூலகம். இந்த பாக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இந்த பாக்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாக்ஸ்லேருந்து நிறைய கேள்விகளும் வருது. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸு. நானும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி புக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க. tn.textbook.nic அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டில் கவர்மெண்ட் வெப்சைட்டு எல்லா புக்குமே கிடைக்கும் உங்களுக்கு. அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. அடுத்து வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் சொன்னது அண்ணா. உலகில் சகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களை சொன்னது கதை. சீர்காழிர அரங்கநாதன் இவர் தான் வந்து நூலக விதிகளை உருவாக்குனது. இவர் பிறந்த நாளான ஆகஸ்ட் 9 தான் வந்து தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம். சிறந்த நூலகருக்கான விருது என்ன பேர் அப்படின்னாலும் அரங்கநாதன் விருது தான் கொடுக்குறாங்க. இதோட இந்த பதிவு முடியுது. இந்த மாதிரி முக்கியமான லெசன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி போடுறேன். நானும் படித்த மாதிரி ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. வணக்கம்.